அப்புறமா பண்ணிக்கிறேன். இப்ப நீ கழுவி வைக்கலன்னா எனக்கு கோவம் வரும். இந்த அண்ணி எதுக்கு எடுத்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காங்க. மா நான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க வெளியே போயிட்டு வரேம்மா. சரிப்பா. அண்ணா அண்ணிகிட்ட சொல்லிட்டு போலாமா? உங்க தம்பி ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போய் என்ன பண்ண போறான்? வீட்லயே அடங்கி இருக்க சொல்லுங்க. டேய் வீட்லயே இருடா. ஐயோ அண்ணா கூட விட்டுருவாங்க, இந்த அண்ணி விடவே மாட்டாங்க. சைலண்டா எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். இன்னைக்கு இந்த நான் எங்கேயோ ஊர் சுத்த வெளியே போயிட்டான் போல. வயசு பையன் அங்க இங்க தாங்க போவான், விடுங்க போட்டும். மா நான் வந்துட்டேன். எங்க போயிட்டு வர? சொல்லிட்டு போனியா? ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போனேன் அண்ணி, அதையும் அம்மாட்ட சொல்லிட்டு தான் போனேன். சொல்லிட்டே போனாலும் சீக்கிரமா வீட்டுக்கு வந்து சேரணும். போ. என்னம்மா வயசு பையன் போட்டுன்னு சொல்லிட்டு இப்ப நீயே எப்படி கண்டிக்கிற? அதே நேரம் வயசு பையன் தானே அப்படின்னு விட்டுறக்கூடாதுங்க. அப்பப்போ கண்டிச்சாதான் வீடுன்னு ஒண்ணு இருக்குன்னு அவனுக்கு ஞாபகம் வரும். பசங்களுக்கு ஃப்ரீடமும் கொடுக்கணும், அதே நேரம் கண்டிக்கவும் செய்யணும். அழுகையோ கோபமோ சந்தோஷமோ எதுவா இருந்தாலும் சரி, ஒரு 5 நிமிஷம் ஒத்தி போடு. அந்த 5 நிமிஷத்துல மனசு அமைதி ஆயிடும். அதுக்கப்புறம் எடுக்கிற எந்த முடிவா இருந்தாலும் தெளிவா இருக்கும். ஆத்திரமோ காணலாய் கிடந்தே நான் வரவால் விழித்திருந்தே இணை பிரியாத நிலை பெறவே நெஞ்சு தேடல் வரும் பொழுது என் உணர்வுகளும் கலங்குதடி. காணலாய் கிடந்தே நான் வரவால் விழித்திருந்தே இணை பிரியாத நிலை பெறவே நெஞ்சு. தொடரவும் முடியாமல் சில தேடல்கள், நெருங்கவும் முடியாமல் விலகவும் முடியாமல் சில உறவுகள், சொல்லவும் முடியாமல் கொல்லவும் முடியாமல் சில ஆசைகள், மறக்கவும் முடியாமல் வெறுக்கவும் முடியாமல் சில நினைவுகள். இதுவே வாழ்க்கை. நிறுத்தவும் எங்களுக்கு தெரியாதா? அண்ணி சொன்னா அதை செய்வேன், அண்ணி சொன்னா இதை செய்வேன். செய்வா நீ என்ன எப்படி வேணாலும் பேசிக்க. ஒரு வாட்டி அண்ணி உதப்ப பேசினேன், புரியவே மாட்டேங்குது. நீ முயற்சி பண்ண. என்னை போலவே இயல்புடையவன், அவன் பகிர ரகசியமில்லை. நண்பர்களைப் போல் உறுதுணையானவன், என் உடன் பிறக்கவில்லை, ஆனாலும் அக்கறையில் குறைவில்லை. அண்ணனால் வந்த உறவுதானே என அந்நியமாய் என்னை பார்த்ததில்லை. அண்ணி என்று அவன் அழைத்திட பெற்றெடுக்கா பிள்ளையின் பாசம் உணர்ந்தேன். என் தங்கமே, என்றும் நீ என் மூத்த பிள்ளை. இந்த பாசம் ஜென்மங்கள் கடந்து தொடர்ந்திடும். ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது காலையில வரைக்கும் எங்க அண்ணன் சொந்த அண்ணன் நினைச்சிட்டு தாங்கவே முடியல. எனக்கு புரியுது பல்லவா, உங்க அம்மா வேற அவங்க அம்மா வேறதான். அப்படி இருந்தும் எனக்காவது ஒரு நாள் உன்னை வேறையா நடத்திருக்காங்களா? இப்படி அண்ணனுங்க கிடைக்க நீ நிஜமாவே கொடுத்து வச்சிருக்கணும் பல்லவா. எப்பவும் போல பழைய பல்லவனா சந்தோஷமா இரு. My sister, my protector, I couldn't tie a shoelace without you in my life. Love you. Thank you for being a second mother to me. நான் லவ் பண்ண போற பொண்ணுக்காக இடம் பிடிச்சி வச்சிருக்கேன். நீங்க கொஞ்சம் அவங்க அண்ணியும் வராங்க. நீங்க இன்னும் கொஞ்சம் அழாதடா, அம்மா வந்துரும். இங்கதான் உட்காருங்க. கொடுங்க, என்கிட்ட இருந்து அழமாட்டா. அட நம்பி கொடுங்க. ஓ எங்க உங்க அண்ணி வராங்க சொன்னீங்க. நல்லவனே எப்படா இருக்க? என்னடா இருக்க அழகாயிட்டே போற. என்னை பாரு, ஆன்டி மாதிரி ஆயிட்டு பாரு. அண்ணி உனக்கு என்ன தெரியுமா? நான் சொல்லுவேன்ல, ஸ்கூல் படிக்கும்போது ஃப்ளேம்ஸ் போட்டு பார்த்து சிஸ்டர் வந்துச்சுன்னு அழுதுட்டு போனானு. அவன் தாண்டி இது. அது உன் லவ்வர் தானே சொன்னேன். அவன் தாண்டி இது. ஏன் அழுகுறீங்க? சரி 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 சரி, வாங்க வாங்க வாங்க. சித்தப்பாடா, ஏன் அழுகுறீங்க? வாங்க வாங்க வாங்க. சித்தப்பாவா? சரி அக்கா இங்கதான் இருக்கேன், அதை வரேன். அதே அளவு என் அண்ணிய ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் மாதிரினே சொல்லலாம். அவ்வளோ ஸ்வீட் அண்ட் சாஃப்ட் பர்சன். அன்பின் நிழல் வீசுதே, இன்பம் விளையாடுதே, பாறைக்குள்ளும் பாசம் இழையோடுதே, வெயில் வரம் தூறுதே, காடே நிறம் மாறுதே, மேடை இன்றி உண்மை அரங்கேறுதே, சொர்க்கம் இதுதானம்மா, மேலே கிடையாதம்மா, சொற்கள் கொண்டு
சொன்னாலும் புரியாதம்மா. அப்பனை பிடிக்காது, எங்க அப்பனுக்கு என்ன பிடிக்காது. ஆனா எங்க அப்பனுக்கு ஒண்ணுனா நான் வந்து நிப்பேன்டா. எனக்கு எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே. தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. என் உயிரணு தெய்வங்கள் சிக்கிறேன் நினைவிலாவது இது உனக்காக. இது காயத்ரியோட அப்பா. அவார்டு வாங்குற இந்த நேரத்துல நீ யாரை மிஸ் பண்ற? அப்பா. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும். நான் எதுவுமே செய்யல, ஒன்னே ஒண்ணுதான் பண்ணேன், கொல்லி வச்சேன் அவருக்கு. உலகத்தினுடைய எந்த உயரத்திற்கு வேண்டுமானாலும் நீங்கள் செல்லலாம், உலகத்தினுடைய எந்த போட்டித் தேர்வில் எழுத வேண்டுமானாலும் நீங்கள் ஜெயிக்கலாம். ஏன் இந்தியாவை, தமிழகத்தை ஆளுகிற மிகப்பெரிய பதவிகளில் நீங்கள் அமரலாம். தாய் தந்தையரை மதிக்காத எந்த ஒரு மாணவனும் மாணவியும் வாழ்க்கையில் சாதித்ததாய் சரித்திரம் இல்லை. கடைசி வரைக்கும் உன் கூடவே இருப்பேன்னு சொன்னவங்க ஒரு நாள் கூட இருப்பாங்க. ஆனா அது யார் கூடங்கிறது தான் லேட்டா தான் நமக்கே தெரியும். போது கொஞ்சிக்குங்க, குழாவிக்குங்க, போயிட்ட பிறகு அவங்க போட்டோ வச்சு பூஜை பண்ணி கெஞ்சி கூத்தாடி ஒரு பிரயோஜனம் இல்ல. இருக்கும் போதே எல்லாத்தையும் பண்ணிடுங்க ப்ளீஸ். எல்லாருக்கும் கேக்குறேன், அது தாயா இருந்தாலும் சரி, அக்காவா இருந்தாலும் சரி, அண்ணனா இருந்தாலும் சரி, தம்பியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எவ்வளவு செல்லம் கொஞ்சம் முடியுமோ கொஞ்சிடுங்க. இப்ப தெரியாது, இருக்கும் போது கொஞ்சிக்குங்க, குழாவிக்குங்க, போயிட்ட பிறகு அவங்க போட்டோ வச்சு பூஜை பண்ணி கெஞ்சி கூத்தாடி ஒரு பிரயோஜனம் இல்ல. இருக்கும் போதே எல்லாத்தையும் பண்ணிடுங்க ப்ளீஸ். எல்லாருக்கும் கேக்குறேன், அது தாயா இருந்தாலும் சரி, அக்காவா இருந்தாலும் சரி, அண்ணனா இருந்தாலும் சரி, தம்பியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எவ்வளவு செல்லம் கொஞ்சம் முடியுமோ கொஞ்சிடுங்க. எனக்கு எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே. தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. என் உயிரணு தெய்வங்கள் சிக்கிறேன் நினைவிலாவது இது உனக்காக. இது காயத்ரியோட அப்பா. அவார்டு வாங்குற இந்த நேரத்துல நீ யாரை மிஸ் பண்ற? அப்பா. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும். நான் எதுவுமே செய்யல, ஒன்னே ஒண்ணுதான் பண்ணேன், கொல்லி வச்சேன் அவருக்கு. உலகத்தினுடைய எந்த உயரத்திற்கு வேண்டுமானாலும் நீங்கள் செல்லலாம், உலகத்தினுடைய எந்த போட்டித் தேர்வில் எழுத வேண்டுமானாலும் நீங்கள் ஜெயிக்கலாம். ஏன் இந்தியாவை, தமிழகத்தை ஆளுகிற மிகப்பெரிய பதவிகளில் நீங்கள் அமரலாம். தாய் தந்தையரை மதிக்காத எந்த ஒரு மாணவனும் மாணவியும் வாழ்க்கையில் சாதித்ததாய் சரித்திரம் இல்லை. கடைசி வரைக்கும் உன் கூடவே இருப்பேன்னு சொன்னவங்க ஒரு நாள் கூட இருப்பாங்க. ஆனா அது யார் கூடங்கிறது தான் லேட்டா தான் நமக்கே தெரியும். போது கொஞ்சிக்குங்க, குழாவிக்குங்க, போயிட்ட பிறகு அவங்க போட்டோ வச்சு பூஜை பண்ணி கெஞ்சி கூத்தாடி ஒரு பிரயோஜனம் இல்ல. இருக்கும் போதே எல்லாத்தையும் பண்ணிடுங்க ப்ளீஸ். எல்லாருக்கும் கேக்குறேன், அது தாயா இருந்தாலும் சரி, அக்காவா இருந்தாலும் சரி, அண்ணனா இருந்தாலும் சரி, தம்பியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எவ்வளவு செல்லம் கொஞ்சம் முடியுமோ கொஞ்சிடுங்க. இப்ப தெரியாது, இருக்கும் போது கொஞ்சிக்குங்க, குழாவிக்குங்க, போயிட்ட பிறகு அவங்க போட்டோ வச்சு பூஜை பண்ணி கெஞ்சி கூத்தாடி ஒரு பிரயோஜனம் இல்ல. இருக்கும் போதே எல்லாத்தையும் பண்ணிடுங்க ப்ளீஸ். எல்லாருக்கும் கேக்குறேன், அது தாயா இருந்தாலும் சரி, அக்காவா இருந்தாலும் சரி, அண்ணனா இருந்தாலும் சரி, தம்பியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எவ்வளவு செல்லம் கொஞ்சம் முடியுமோ கொஞ்சிடுங்க.